நல்லூர் கந்தசுவாமி கோவில் யாழ் நகரில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இக்கோவில் கிபி 948ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயரால் சேதமாக்கப்பட்ட ஆலயம் 18ஆம் நூற்றாண்டில் மீண்டும் கட்டப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கான ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. மேரிஸ் கத்தீட்ரல் தேவாலயம் யாழ் நகரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் A9 வீதிக்கு அண்மையில் இத்தேவாலயம் அமைந்துள்ளது. 1789ஆம் ஆண்டில் இருந்து 1794ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. நாகவிகாரை யாழ் நகரில் ஆரியகுளம் சந்தியில் அமைந்துள்ள இவ்விகாரை வடக்கில் பிரபல்யமான பௌத்த விகாரையாக காணப்படுகின்றது. தென்னிலங்கையிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் விகாரையாகவும் இது அமைந்துள்ளது. யாழ்ப்பாணம் பெரிய பள்ளிவாசல் 1713ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இப்பள்ளிவாசல் யாழ்ப்பாணத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த பள்ளிவாசலாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாண நகரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நாவலர் வீதிக்கு அண்மையில் இப்பள்ளிவாசல் அமைந்துள்ளது. மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ நாட்டின் இளவரசி இங்கு வந்து முருகக் கடவுளை வழிபட்டு கீரிமலையில் நீராடிய போது குதிரைமுகன் நீங்கியது. இதனாலேயே இக்கிராமத்திற்கு மாவட்டபுரம் என பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது. சங்கமித்தா விகாரை சங்கமித்து என்ற புத்த பிக்குணி வெள்ளரச மரக்கன்றினை இலங்கைக்கு கொண்டுவர அதனை தேவநம்பியதீசன் என்ற அரசன் பெற்றுக் கொண்டதாக சொல்லப்படும் ஜம்புகோளப்பட்டினத்தில் இவ்விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. செல்வச்சந்நிதி முருகன் ஆலயம் யாழ் நகரில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இம்முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு பூஜை செய்பவர்கள் ஏனைய ஆலயங்களில் பூஜை செய்பவர்கள் போலல்லாமல் தமது வாயினை வெள்ளை துணியினால் கட்டியவாறு பூஜை செய்யும் கப்போராளிகளாவர். வல்லிபுர ஆழ்வார் கோவில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் அமைக்கப்பட்ட காலம் தமிழ் பௌத்தர்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ்ந்த காலமாகும். இவ்வாலயத்தின் மூலஸ்தானத்தில் சங்கு சக்கரம் வைத்து வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது. பருத்தித்துறை நகரில் இருந்து கிழக்காக 6 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. நைனை நாகபூஷணியம்மன் ஆலயம்
வடமாகாணத்தின் நாகர் வழிபாட்டின் கோவிலாக காணப்படும் இக்கோவில் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது. ராமாயணத்தில் ராவணன் சக்தி வழிபாடு செய்த தலமாகவும் இது கருதப்படுகின்றது. நாகதீப விஹாரை இயக்கர் நாகர் என்னும் இரு பிரிவுகளுக்கிடையே ஏற்பட்ட அரியணை பிணக்கை தீர்ப்பதற்கு நைனாதீவுக்கு வந்த புத்தர் அப்பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க அவ்வரசர்கள் தமது அரியணையை புத்தருக்கு பரிசளித்தனர் என்ற வரலாறோடு தொடர்படும் இந்த நாகதீப விஹாரைக்கு அதிகளவான பௌத்தர்கள் வருவது விளக்கமாகும். முறிகண்டி பிள்ளையார் கோவில் யாழ் கண்டி வீதியில் முறிகண்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவிலே இதுவாகும். பிரதான வீதியூடாக பயணம் செய்பவர்கள் தரித்து நின்று இளைப்பாறி செல்லும் இடமாகவும் இக்கோவில் காணப்படுகின்றது. பார்ப்பதற்கு சிறிய தோற்றத்துடன் காணப்படும் இக்கோவில் பிரித்தானியர் காலத்தில் கட்டப்பட்ட மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஆலயமாகும். புளியம்பொக்கணை நாகதம்பிரான் ஆலயம் மிக பழமை வாய்ந்த நாகர் வழிபாட்டு தலமான இங்கு பக்தர்கள் வெள்ளை நாகத்தை வழிபாடு செய்கின்றனர். அத்தோடு இங்கு வாழும் மக்கள் நாகத்துக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் என்றும் நம்பப்படுகின்றது. வெற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் முல்லைத்தீவு நகரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோவில் தமிழ்நாட்டில் கண்ணகியம்மனுக்கு கோவில்கள் அமைந்த அதே கால பகுதியில் தோற்றம் பெற்றது. ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுட்டான் பிரதேசத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள மிக பிரபலமான சிவாலயம் இதுவாகும். இங்குள்ள சிவலிங்கம் தானாகவே தோன்றியதாகும். மடுமாதா தேவாலயம் கத்தோலிக்கர்களின் புனித தலமாக காணப்படும் இத்தலம் மூவின மக்களும் வழிபாடுகளில் ஈடுபடும் யாத்திரிக தலமாகவும் காணப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் எழில்மிகு காடுகளுக்கு நடுவில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயத்தில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் 15 வரை இங்கு திருவிழா சிறப்பாக நடைபெறும். திருக்கேதீஸ்வரம் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள இவ்வாலயம் இலங்கையில் உள்ள பழமை வாய்ந்த 5 சிவாலயங்களில் ஒன்றாகவும் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் காணப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால வரலாற்றை கொண்டமைந்த இக்கோவில் 1570ஆம் ஆண்டு போர்த்துகேயரால் உடைக்கப்பட்டு ஒல்லாந்தர் காலத்தில் மீண்டும் கட்டப்பட்டது. மடுக்கந்த விஹாரை மகிந்த தேரர் வெள்ளரசு மரக்கிளையை இங்கு வைத்து பூஜித்ததாகவும் 4ஆம் நூற்றாண்டில் புத்தரின் தந்தம் இவ்விகாரை அமைந்துள்ள இடத்தின் ஊடாக அனுராதபுரம் கொண்டு செல்லப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. கல்வாரி தேவாலயம் வவுனியா மாவட்டம் வவுனியா நகரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கோமரசங்குளம் பகுதியில் உள்ள மலைக்குன்றில் இத்தேவாலயம் அமைந்துள்ளது. இயேசுபிரானின் பல்வேறுபட்ட திருப்பாடுகளை சித்தரிக்கும் சிற்பங்கள் இம்மலை உச்சியில் காணப்படுகின்றன. பழனிமலை முருகன் கோவில் வவுனியா மாவட்டம் சிதம்பரபுரம் கிராமத்தில் 200 மீட்டர் உயரமான மலை உச்சியில் அமைந்துள்ளதே இவ்வாலயமாகும். வடக்கில் காணப்படும் ஒரே ஒரு மலைக்கோவிலான இதற்கு செல்வதற்கு 400 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். நெடுங்கேணி வெடுக்கு நாரிமலை மலைக்குன்றுகள் மலைச்சாரல்கள் குகைகள் நிறைந்த இப்பிரதேசம் இலங்கையின் ஆதிக்குடிகள் வாழ்ந்த பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் இம்மலை அமைந்துள்ளது. மண்டைதீவு கடற்கரை மற்றும் கண்டல் தாவரங்கள் இத்தீவை சூழ்ந்து காணப்படும் ஆழம் குறைந்த கடற்பரப்பும்
உயரம் குறைந்த கண்டத்தாவரங்களும் மண்டைதீவின் அடையாளங்களாக விளங்குகின்றன. இவை இங்கு வாழும் அரிய பல உயிரினங்களுக்கும் வெளிநாட்டு பறவைகளுக்கும் பாதுகாப்பான இடமாக காணப்படுகின்றது. நெடுந்தீவு பெருக்க மரம் 7ஆம் நூற்றாண்டில் அரேபியர்களால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இப்பெருக்க மரம் நெடுந்தீவில் நாட்டப்பட்டுள்ளது. மரத்தின் அடிப்பாகமானது 10 பேர் மறைந்து நிற்கும் அளவு குகை வடிவில் மிகப்பெரிய பொந்து காணப்படுகின்றது. கெசூரினா கடற்கரை யாழ் நகரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் காரி நகரில் அமைந்துள்ள இக்கடற்கரை வெள்ளை மணற்கரையோடு அழகாக காட்சியளிக்கின்றது. ஆழம் குறைந்த இக்கெசூரினா கடற்கரையானது சிறுவர்கள் தமது பொழுதினை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு உகந்த வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நிலாவரை கிணறு ராமாயணத்தில் ராமபிரான் அம்பு எய்தி இக்கிணற்றை உண்டாக்கியதாக கூறப்படும் இலக்கிய சிறப்பு மிக்கது. எல்லாவிதமான காலங்களிலும் நிலமட்டத்தில் இருந்து 14 அடி ஆழத்தில் காணப்படும் நீர் இப்பிரதேச விவசாய நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய பங்களிப்பினை வழங்குகின்றது. தும்பளை கிழக்கு கடற்கரை உல்லாச பயணிகளை கவரத்தக்க விதத்தில் அமைக்கப்பட்டுள்ள இக்கடற்கரை பருத்தித்துறை நகருக்கு அண்மையில் அமைந்துள்ளது. கடற்கரை கிராமத்திற்கு அண்மையில் கடற்கரையோர நிலக்குடைகள், இளைப்பாறும் மடங்கள் என அழகாக காட்சியளிக்கின்றது இக்கடற்கரை. மணல்காடு கடற்கரை அழகிய மணல் மேடுகள், சவுக்கு மர காடுகள் என இயற்கை அழகு நிறைந்த இக்கடற்கரை யாழ் நகரில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயம் சுண்டிக்குளம் பிரதேசம் 1938ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் பிளமிங்கோஸ் பறவைகளும் பெருமளவில் இங்கு காணப்படுகின்றன. இரணைமடு குளம் வடமாகாணத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான இக்குளம் 558 சதுர கிலோமீட்டர் நீர்ப்பரப்பினை கொண்டுள்ளது. கிளிநொச்சி நகரில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் A9 வீதிக்கு குறுக்காக சென்றால் இக்குளத்தினை அடையலாம். மண்ணித்தலை கடற்கரை மற்றும் மணல் மேடுகள் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேசத்தில் மண்ணித்தலை கடற்கரை அமைந்துள்ளது. இயற்கை மணல் மேடுகளையும் கடற்கரை கண்டற்காடுகளையும் கொண்டமைந்த இக்கடற்கரை பிரதேசம் பல வரலாற்று எச்சங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு கடற்கரை சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் அமைந்துள்ள இக்கடற்கரையில் சிறுவர் பூங்கா, பொழுதுபோக்கு மையங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மாலை நேரங்களில் மீனவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து கரைவலை இழுக்கும் காட்சி இங்கு வருவோரை ரசிக்க வைக்கின்றது. தேக்கம் காடுகள் இயற்கை வளங்களை தாராளமாக கொண்டமைந்த வன்னி பெருநிலப்பரப்பின் முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் காணப்படும் இத்தேக்கங்காடுகள் இம்மண்ணின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. முத்தியன்கட்டு குளம் ஆரம்பத்தில் மண்மலை குளம் என்று அழைக்கப்பட்ட இக்குளம் பின்னர் முத்தியன்கட்டு குளம் என பெயர் மாற்றப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் சந்தியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இக்குளம் அமைந்துள்ளது. நெடுங்கேணி வெடுக்கு நாரிமலை மலைக்குன்றுகள், மலைச்சாரல்கள், குகைகள் நிறைந்த இப்பிரதேசம் இலங்கையின் ஆதிக்குடிகள் வாழ்ந்த பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது.
வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் இம்மலை அமைந்துள்ளது. மன்னார் பெருக்க மரம். ஆப்பிரிக்க நாட்டுக்கு சொந்தமான இப்பெருக்க மரத்தை அரேபியர்கள் ஒட்டகத்துக்கு உணவளிப்பதற்காக ஒட்டகத்துடன் கொண்டு வந்து கடும் சூடான மன்னாரில் நாட்டியதாக சொல்லப்படுகின்றது. 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இம்மரம் 7.5 மீட்டர் உயரமும் 19.51 மீட்டர் சுற்றளவினையும் கொண்டுள்ளது. கீரி கடற்கரை. நீளமானதாக காணப்படும் இக்கடற்கரை சுற்றுலா மையமாக மாற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக தோற்றமளிக்கின்றது. இது மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பேசாலை கடற்கரை. பேசாலை மன்னார் மாவட்டத்தில் அதிகளவான மீனவர்களை கொண்ட கடற்கரையாகும். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் இங்கு வரும் வியாபாரிகள் பேரம் பேசுதலின் அடிப்படையில் மீன்களை கொள்வனவு செய்யும் சந்தையாகவும் இப்பிரதேசம் விளங்குகின்றது. தேக்கம் அணைக்கட்டு. 5ஆம் நூற்றாண்டுகளில் தாதுசேன மன்னனால் மல்வத்து ஓயாவிலிருந்து பாய்ந்து வரும் நீரினை மறித்து இவ்வணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் பராக்கிரம அரசனால் திருத்தி அமைக்கப்பட்டது. இங்கிருந்து 2 கால்வாய்களூடாக செல்லும் நீர் முருங்கனில் உள்ள கட்டுக்கரை குளத்திற்கும் அகதும்புரி குளத்திற்கும் செல்கின்றது. பண்ணை கடற்கரை. யாழ் நகருக்கு மிக அண்மையில் அமைந்துள்ள கடற்கரை இதுவாகும். காலை மாலை என எந்நேரமும் கலகலப்பாக இருக்கும் பிரதேசமாக இது காணப்படுகின்றது. கெரடாவில் மண்டப குகை. தொல்பொருள் திணைக்களத்தினால் யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நிலக்கீழ் குகை இதுவாகும். இக்குகை பற்றிய சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. இங்கிருந்து ஒரு பாதை நிலாவரி கிணற்றுக்கும் மற்றும் ஒரு பாதை கடலுக்கும் செல்வதாக ஊர் மக்கள் சொல்கின்றனர். சங்குப்பிட்டி பாலம். யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் அமைந்துள்ள இப்பாலம் 288 மீட்டர் நீளமும் 7.35 மீட்டர் அகலமும் கொண்டதாக யாழ்ப்பாண கடல் நீரேரிக்கு அண்மையில் அமைந்துள்ளது. மண்ணித்தலை மணல் திட்டுக்கள். பூநகரி பிரதேசத்தில் அமைந்துள்ள பழம்பெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கிராமம்தான் இந்த மண்ணித்தலை. இக்கிராமத்தில் அழகிய வெண்மணல் திட்டுக்கள் இயற்கையாகவே காணப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக பெருகி வரும் வெண்மணல் மேடுகள் இக்கிராமத்திற்கு அழகு சேர்க்கின்றன. மண்டைக்கல்லாறு. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்திற்கு அண்மையில் இம்மண்டைக்கல்லாறு காணப்படுகின்றது. கண்டல் தாவரங்களினால் நிறைந்த இப்பிரதேசம் தினமும் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து செல்லும் இடமாக கொள்ளை அழகுடன் காட்சியளிக்கின்றது. வட்டுவாகல் பாலம். முல்லைத்தீவு நகரத்தின் நுழைவாயிலாக அமைந்துள்ள இப்பாலம் சுமார் 440 மீட்டர் நீளத்தில் நந்திக்கடலுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. 1950ஆம் ஆண்டளவில் இது அமைக்கப்பட்டது. இப்பாலத்தடியில் மாலை நேரத்தில் மீனவர்கள் சூழ் விளக்கேற்றி மீன்பிடிக்கும் காட்சி கொள்ளை அழகு. நாயாறு. ஏராளமான மீன்பாடுகளும் இறால் பிடிப்பதற்கும் உகந்ததான இப்பாலத்தடி மாலை நேர பொழுதுபோக்குக்கு சிறந்த இடமாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் திருகோணமலை வீதியில் அமைந்துள்ள இப்பாலம் கிழக்கு மாகாண எல்லைக்கு அண்மையில் அமைந்துள்ளமையும் சிறப்பானதாக காணப்படுகின்றது. கொக்குளாய் பறவைகள் சரணாலயம். கொக்குளாய் நீர்த்தடாகமும் அதனை சூழ்ந்த இப்பிரதேசங்களும் 1951ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டது.
விடத்தல் தீவு. வடக்கிற்கு வரும் சுற்றுலா பயணி ஒருவர் படகு சவாரி செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்தை தெரிவு செய்யலாம். 2 பக்கங்களும் கண்டல் தாவரங்கள் நிறைந்த ஏரியினூடாக பயணம் செய்து அழகிய பறவை இனங்களை பார்த்து ரசிக்கலாம். குஞ்சுக்குளம் தொங்கு பாலம். 150 அடி நீளமும் 1.5 அடி அகலமும் கொண்ட தொங்கு பாலம் 1938ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அருவியாற்றை கடந்து பெரிய குஞ்சுக்குளம், பெரிய முறிப்பு ஆகிய கிராமங்களுக்கு செல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ராமர் பாலம். ராமாயணத்தில் ராமபிரான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு வானரப்படைகளால் அமைத்த பாலம் என்று வரலாறு கூறுகின்றது. இப்பாலம் இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கும் மன்னாருக்கும் இடையில் அமைந்துள்ளது. கல்நாட்டியகுளம் சுற்றுலா மையம். இலங்கையின் மலைநாட்டில் காணப்படும் சிறிய மலைகள், குகைகள் போன்று இயற்கை அழகு கொஞ்சம் இடமாக இது காணப்படுகின்றது. இவ்விடத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் இருக்கைகள், அழகிய மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மந்திரிமனை. யாழ்ப்பாண ராசதானியின் தலைமை பட்டணமான நல்லூரில் இந்த மந்திரிமனை அமைந்துள்ளது. 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீயரால் புனரமைக்கப்பட்டது. பின்னர் பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் அரசு திணைக்களமாக செயற்பட்டது. சங்கிலியன் தோப்பு. நல்லூர் ராசதானியை ஆண்ட கடைசி மன்னனின் ஞாபகார்த்தமாக இவ்விடம் பேணப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை வீதியில் மந்திரிமனைக்கு அண்மையில் இச்சங்கிலியன் தோப்பு அமைந்துள்ளது. யமுனா ஏரி. 13ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி தொடக்கம் 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி வரை யாழ்ப்பாணத்தை ஆண்ட சங்கிலி அரசன் தனது மனைவிக்காக கட்டிய ஏரி இதுவாகும். யாழ்ப்பாண கோட்டை. இலங்கையின் 2வது பெரிய கோட்டையாக காணப்படும் இக்கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீயரால் நீள் சதுர வடிவில் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஒல்லாந்தரினால் ஐங்கோண வடிவில் அமைக்கப்பட்டது. யாழ் பொது நூலகம். இலங்கை தமிழ் மக்களின் சொத்தாகவும் யாழ்ப்பாணத்தின் பொக்கிஷமாகவும் யாழ்ப்பாண பொது நூலகம் அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. யாழ் மணிக்கூட்டு கோபுரம். 1875இல் வேல்ஸ் இளவரசர் ஆல்பர்ட் எட்வரின் வருகையினை நினைவுகூரும் விதமாக கட்டப்பட்டது. கந்தரோடை தமிழ் பௌத்த எச்சங்கள். 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிறிய 78 பௌத்த சிதைவுகள் இவ்விடத்தில் காணப்படுகின்றன. இவை 78 தமிழ் பௌத்த பிக்குகள் நஞ்சு காரணமாக இறந்தமையினால் அவர்களின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட பௌத்த சிதைவுகளாகும். திருமுடி மடம், பருத்தித்துறை. பிரயாணிகள் மற்றும் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட இம்மடமானது பலம் வாய்ந்த தூண்களிலானது. இத்தூண்களில் மடத்தினை அமைப்பதற்கு பங்களிப்பு செய்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். மண்ணித்தலை சிவன் கோவில். 3 தளங்களையும் கொண்ட 7 அடி உயரமான விமானத்தையும் கொண்ட சிறிய ஆலயமாகும். இதன் தேவகோஷ்டங்கள், கர்ணக்கூடுகள், குதம், சாலை, பஞ்சரம் என்பன சோழர் கலை மரபை ஒத்ததாக காணப்படுகின்றன.
பூநகரி கோட்டை. யாழ் குடாநாட்டுக்கு கீழ் மிகவும் தந்திரோபாயமான இடத்தில் அமைந்துள்ள பூநகரி கிராமத்தில் இக்கோட்டை அமைந்துள்ளது. குடாநாட்டை பாதுகாக்கும் நோக்கில் போர்த்துகேயரால் கட்டப்பட்ட சதுர வடிவிலான இக்கோட்டை 1770 ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட்டு அதன் வடிவங்கள் மாற்றியமைக்கப்பட்டன. மன்னார் கோட்டை. இது 1560ஆம் ஆண்டு போர்த்துகேயரால் கட்டப்பட்டது. அதன் பின்னர் 1658 ஒல்லாந்தராலும் அதனைத் தொடர்ந்து 1795 பிரித்தானியராலும் பயன்படுத்தப்பட்டது. அல்லிராணி கோட்டை. இது மன்னாரில் இருந்து 10 மைல்கள் தெற்கே உள்ள அரிப்பு என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டையாகும். இதனை அரிப்பு கோட்டை அல்லது அல்லிராணி கோட்டை என அழைக்கப்படுகின்றது. பண்டாரவன்னியன் நினைவிடம். பிரித்தானிய காலனித்துவத்தை எதிர்த்து போராடி மடிந்த தமிழ் மன்னன் பண்டாரவன்னியனின் நினைவாக அமைக்கப்பட்ட சிலையும் நடுகல்லுமே இவையாகும். அடுக்குக்கல் அணைக்கட்டு. இது பொழியப்பட்ட கருங்கல் தூணை அடுக்கி சுமார் 150 யார்ட் தூரத்திற்கு ஆற்றுக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. நாகர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இவ்வடுக்குக்கல் அணைக்கட்டு ஒட்டுசுட்டான் கற்சிலை மடுவுக்கு வடக்காக சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் பாயும் பேராற்றை மறித்து அமைக்கப்பட்ட அணைக்கட்டாகும். மாதிரி மாற்றோடு